வெப்ப இயக்கவியலில் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் ஹீட் கெப்பாசிட்டி. தமிழில் நம்ம சொல்லுவோம்னா ஹீட் கெப்பாசிட்டினா வெப்ப ஏற்புத்திறன், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா தன் வெப்ப ஏற்புத்திறன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஏற்கனவே நான் பார்த்த மாதிரி ஒரு உயர் வெப்பநிலையில் இருக்கிற ஒரு பொருள் அப்புறம் குறைந்த வெப்பநிலையில் ஒரு பொருள் நீங்கள் தொடர்புபடுத்தும் முன்னாகும் உயர் வெப்பநிலையில் இருந்த ஒரு வெப்பமானது குறைந்த வெப்பநிலைக்கு உள்ள பொருளுக்கு வந்து பாயும். அதாவது தி ஹீட் வில் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹை டெம்பரேச்சர் ஆப்ஜெக்ட் டு லோ டெம்பரேச்சர் ஆப்ஜெக்ட் பார்த்தோம். இப்போது இப்போ ஹீட் ஃப்ளோ என்னாகும், இந்த கோல்டு சப்ஜெக்ட் என்ன கோல்டு ஆப்ஜெக்ட் என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய டெம்பரேச்சர் வந்து கூட ஆரம்பிக்கும். ஸோ அப்போது அந்த கோல்டு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துறதுக்கு தேவையான அந்த வெப்ப ஆற்றல் அளவு என்னென்னு பார்க்குறாங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வேறு மாதிரி இருக்குது. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வீட்டில் பார்த்துருப்போம், கிச்சனில் தண்ணியை வந்து ஹீட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற நேரமோ அல்லது ஒரு ஆயிலனை ஹீட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற நேரம் வேறு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ என்ன அர்த்தம்னா வாட்டர் வந்து ரொம்ப சீக்கிரம் ஹீட் ஆகிரும், ஆயில் வந்து சீக்கிரம் ஹீட் ஆகிரும். ஆனால் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து சீக்கிரம் ஹீட் ஆகாது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் ஆயிலும் ஒரு 1/2 லிட்டர் வாட்டரை நீங்கள் வந்து எடுத்து தனித்தனி நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் 2 பக்கத்துலேயும் தனித்தனியாக நீங்கள் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம், 2 மினிட்ஸ் ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆயிலோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணி பாருங்கள், அதே மாதிரி இந்த வாட்டரோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சர் காட்டாது. நல்லா கவனிச்சு பாருங்கள், நம்ம ஈக்குவலான டைம் வந்து ஒரே அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு தான் கொடுத்துருப்போம். ஆனால் இந்த ஆயிலோட டெம்பரேச்சர் ஒரு மாதிரி இருக்கும், இன்ஃபேக்ட் இதோட வாட்டரோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஆனால் வாட்டருக்கு வந்து ஆயில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். இப்போ என்ன அர்த்தம், நம்ம ஈக்குவலான இன்புட் கொடுக்குறோம், ஆனால் அந்த அவுட்புட் அதாவது டெம்பரேச்சர் வந்து சேமாக இன்க்ரீஸ் ஆகலாம். அப்படின்னா அர்த்தம் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அதனுடைய உள்ளார்ந்த திறனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வச்சுக்கிட்டு அது வந்து அதனுடைய டெம்பரேச்சரை கூட்டுதுன்னு அர்த்தம். அப்போது இந்த திறனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டிஃபைன் ஆஸ் ஹீட் கெப்பாசிட்டி அல்லது ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி. நான் வந்து ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பண்ண சொல்கிறேன். ஸோ அப்போது வாட் இஸ் அ ஹீட் கெப்பாசிட்டி அல்லது தன்மை என்னதுன்னா எவ்வளோ அதாவது எவ்வளோ அளவான வெப்பம் தேவைப்படுது ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளுடைய வெப்பநிலையை வந்து 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்துறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து தேவைப்படுதோ அந்த அளவு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா வி டிஃபைன் ஆஸ் ஹீட் கெப்பாசிட்டி. நல்லா கவனிச்சு பாருங்கள், நான் வந்து பொருளுடைய நான் வந்து அதை 1 kg 2 kg சொல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் 10 kg, அந்த 10 kg பொருளை அதனுடைய டெம்பரேச்சர் வந்து ஏற்கனவே இருக்கிற டெம்பரேச்சர்லேருந்து அது கூட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு டெம்பரேச்சருக்கு எக்ஸ்ட்ரா 1 டிகிரி செல்சியஸ் கூட்டுறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜியை நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம வி டிஃபைன் ஆஸ் ஏ ஹீட் கெப்பாசிட்டி. அப்போது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டு பி நம்ம ஐ வாண்ட் டு டிஃபைன் தட் ஹீட் கெப்பாசிட்டி இண்டிபெண்ட் ஆஃப் த மாஸ். சப்போஸ் நீங்கள் என்ன கவனிச்சு பாருங்கள், ஒரு 2 லிட்டரு வாட்டரையும் அல்லது ஒரு 5 லிட்டர் வாட்டரையும் நீங்கள் ஒரே நேரத்தில் நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரே அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 2 லிட்டர் வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து 5 லிட்டர் வாட்டரோட டெம்பரேச்சரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த 5 லிட்டர் வாட்டருங்க அதோடைய மாஸ் அதிகம், 2 லிட்டர் வாட்டருடைய மாஸ் வந்து கம்மி. அப்போது இதை நீங்கள் எவ்வளோ எனர்ஜி அதனுடைய டெம்பரேச்சரை கூட்டுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்றது நீங்கள் கொடுக்குற அந்த ஹீட்டை பொறுத்தும் இருக்குது, அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்டோட மாஸை பொறுத்தும் இருக்குது. ஸோ ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது என்னது, ஒரு கிவன் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு அந்த பொருளுடைய வெப்பநிலையை வந்து அந்த பொருள் வந்து மேபி 1 kg இருக்கலாம், 10 kg இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அந்த பொருள் கொடுக்கப்பட்ட பொருளுடைய வெப்பநிலையை வந்து நீங்கள் 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வினை உயர்த்துறதுக்கு தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றல் அளவே வந்து வெப்ப ஏற்புத்திறன் அல்லது ஹீட் கெப்பாசிட்டி. த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த கிவன் ஆப்ஜெக்ட் பை 1 டிகிரி செல்சியஸ் ஆர் 1 கெல்வின். ஸோ எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா ஹீட் கெப்பாசிட்டி ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அதை வந்து கேபிட்டல் S அப்படின்னு வச்சுக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஹீட் எனர்ஜி டிவைட் பை அகைன் நம்ம ஹீட் எனர்ஜி சொல்லும் போதுனா அது அந்த ஒரு உயர் வெப்பநிலையும் தாழ்வு வெப்பநிலையும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற எனர்ஜி நம்ம மீன் பண்ணுறோம் ΔQ பை ΔT. ஸோ அமௌண்ட் ஆஃப் கிவன் ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் ஃபார் இன்க்ரீசிங் தி அமௌண்ட் ஆஃப் தட் 1 டிகிரி செல்சியஸ். ஸோ இதனுடைய அப்போது அழகு என்ன இருக்கும், டைமென்ஷன் வந்து ஜூல் பர் கெல்வின்.
So heat capacity, so for example M1 M2. So definitely S1, so இதுக்கு for example இது வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன், இது வந்து இதோட பெருசாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ S1 definitely less than S2. அதாவது இந்த பெரிய பொருளை நீங்கள் வந்து அதனுடைய டெம்பரேச்சரை வந்து கூட்டுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு கொடுக்குற வெப்ப ஆற்றலோட அதிகமாக கொடுத்தா, அப்போ என்ன அர்த்தம், இந்த ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது ஒரு பொருளுடைய அளவை வந்து சார்ந்திருக்கு. ஸோ ஹீட் கெப்பாசிட்டி depends on size of object and also nature of, அதாவது அந்த பொருள் வந்து எதனால் ஆக்கப்பட்டிருக்கு. அதாவது இதுக்கு நான் சொன்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் அண்ட் எண்ணெய். ஸோ நீங்கள் 1 லிட்டர் தண்ணீர் 1 லிட்டர் எண்ணெய் எல்லாம் கவனிச்சு பாருங்கள், ரெண்டுமே சேம் அமௌண்ட் தான், 1 லிட்டர் இது 1 லிட்டர் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஈக்குவல் டைமில் நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து ஹீட் பண்ணிங்கன்னா எண்ணெயோட வெப்பநிலை வந்து தண்ணீரோட வெப்பநிலையோட அதிகமாக இருக்கும். சேம் அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டாலும் ஏன் வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுத்தாலும் ஏன் வந்து டெம்பரேச்சர் வேறுபாடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளுடைய உள்ளார்ந்த திறன். ஏன்னா இது வந்து வேறு மாதிரியான வேதியியல் இதால் ஆக்கப்பட்டிருக்கு, வேதி மூலக்கூறுகள், இது வந்து வேறு மாதிரி வேதியியல் மூலக்கூறுகள் ஆக்கப்பட்டிருக்கு. அப்போது அதனுடைய நேச்சரை அதாவது அந்த பொருளோட தன்மையை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் 1 லிட்டர் தண்ணீர் 10 லிட்டர் தண்ணீர், இப்போ இதே வந்து நம்ம ஈக்குவலாக நீங்கள் 2 மினிட்ஸ் ஹீட் பண்ணுங்கள், கண்டிப்பாக 1 லிட்டர் தண்ணீர் வந்து அந்த 2 மினிட்ஸ் கழிச்சு அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும் 10 லிட்டர் தண்ணீரோட. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய சைஸ் அந்த ஆல்சோ இது 1 லிட்டருங்கிறது கம்மியான அளவு இருக்குது, 10 லிட்டருங்கிறது அதிகமான மாஸ். அப்போது இந்த நீங்கள் கொடுக்கப்படக்கூடிய வெப்ப ஆற்றலோட அளவானது என்ன எதை பொறுத்து இருக்குன்னா அந்த பொருள் என்ன மாதிரி ஆக்கப்பட்டிருக்கு, அதோட நேச்சர் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ அப்போது ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது என்னென்னா டிபெண்ட்ஸ் ஆன் சைஸ் அண்ட் நேச்சர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதாவது தமிழில் தன்வெப்ப ஏற்புத்திறன் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஐ வாண்ட் டு டிஃபைன் தட் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இண்டிபெண்ட் ஆஃப் சைஸ். அதாவது நான் வந்து ஐ வாண்ட் டு டிஃபைன் திஸ் சம் குவான்டிட்டி விச் வில் பி இண்டிபெண்ட் ஆஃப் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதாவது நான் இன்னொரு புதிய இயற்பியல் அளவு நான் வந்து வரையறுக்க விரும்புகிறேன். அந்த இயற்பியல் அளவானது என்ன எப்படி இருக்கணும்னா அந்த பொருளுடைய சைஸ், அதாவது அதை வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்குது அப்படின்றத பொறுத்து இல்லாமல் அந்த பொருளுடைய நேச்சர் மட்டும் அதோடய இயல்பை மட்டும் சார்ந்திருக்கணும் அப்படின்றது மட்டும் தான் என்னோடய ஆசையாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி கேஸ் என்ன பண்ணோன்னா ஜஸ்ட் இஃப் யூ டிவைட், அதை என்ன பண்ணோம் நம்ம இந்த ஸ்பெசிஃபிக். ஸோ இது வந்து ஸ்மால் எஸ், இது வந்து கேபிட்டல் எஸ், திஸ் இஸ் ஸ்மால் எஸ். யூ டிவைட் பை மாஸ் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட். For example, suppose assume this will be 10 kg, this will be 5 kg. So if you divide S1 by 5, panadu simply it becomes 1 kg. If you divide S2 by 10, this also become 1 kg. அப்ப என்ன அர்த்தம், the amount of energy required to increase 1 kg of object by 1 degree Celsius or 1 Kelvin. So 1 கிலோகிராம் நிறைவுள்ள ஒரு பொருளினுடைய வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கோ அல்லது 1 கெல்வின் வெப்ப அளவு உயர்த்துவதற்கோ தேவைப்படக்கூடிய வெப்பத்தின் அளவே என்ன பண்ணுறோம், தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 1/m del Q by del T. இப்போ இதனுடைய அலகு என்ன இருக்கும், எஸ்ஸோட அலகுன்னு பார்த்தீங்கன்னா ஜூல் பர் மாஸ், அதாவது ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா ஜூல் கிலோகிராம் மைனஸ்
Kelvin minus 1. ஸோ இந்த கிலோகிராமில் இந்த கேங்கிறது ஸ்மால், இந்த கெல்வின் வந்து கேபிட்டல் கே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பண்ணுறோம், இந்த சப்ஜெக்ட்டில் இந்த தெர்மோடைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டை கொண்டு வரோம். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் கேல நம்ம வந்து டினோட் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ண எழுதும் போது நீங்கள் புத்தகத்தை வாசிக்கும் போது எந்த கே, அதாவது இது வந்து கிலோகிராமோட கேவா இல்லை கெல்வின் இந்த கேபிட்டல் கேவா, ஸோ போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் ஸ்மால் கேக்கு தான் கொடுவோம். அப்போ நம்ம வந்து இதோட வேறுபாடாக புரிஞ்சுக்கணும். அப்போது ஹீட் கெப்பாசிட்டி வந்து ஜூல் பர் கெல்வின், ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி வந்து ஜூல் பர் கிலோகிராம் பர் அண்ட் கெல்வின். ஸோ ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி எஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் நேச்சர் ஆஃப் ஆப்ஜெக்ட், அதாவது அந்த பொருளுடைய இயல்பை பொறுத்து இருக்கும். இப்போ தண்ணி இருக்குன்னா அப்போது அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டான ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி. தண்ணீரோட ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4134 ஜூல் பர் கிலோகிராம் சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி ஆயிலுக்கு அது ஒரு வேல்யூ இருக்கும், அது கம்மியாக இருக்கும் 2000. அப்படின்னா அர்த்தம் இப்போது ஒரு பொருளுக்கான ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி, அதாவது தன்வெப்ப ஏற்புத்திறன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், என்ன ஃபிசிக்கலாக மீன் பண்ணோன்னா, அப்போ அந்த பொருளுடைய வெப்பநிலையை நீங்கள் வந்து 1 டிகிரி செல்சியஸ் கூட்டுறதுக்கு நீங்கள் கொடுக்கப்படக்கூடிய வெப்பத்தின் அளவு கம்மின்னு அர்த்தம். அதாவது கம்மியாக கொடுத்தாலே அதுக்கு வந்து என்ன ஆயிரும், அதோடைய டெம்பரேச்சர் வந்து குடிக்கலாம். ஸோ நான் எடுத்துக்கிட்ட நம்ம ஃபேமஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் அண்ட் எண்ணெய். ஸோ எண்ணெயோட ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி, அதாவது தன்வெப்ப ஏற்புத்திறன் வந்து தண்ணீரோட கம்மி, அதாவது அது வந்து ஆல்மோஸ்ட் 2000 சம்திங் இருக்குன்னு வச்சிங்களேன். இது வந்து ஆல்மோஸ்ட் 4000. இப்போ என்ன அர்த்தம், நீங்கள் வந்து 4184 ஜூல்ஸ் கொடுத்தா தான், வெப்ப ஆற்றல் கொடுத்தா தான் இந்த தண்ணீரோட டெம்பரேச்சர் வந்து 1 டிகிரி கூடும். அதாவது எடுத்துக்காட்டாக நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் எடுத்துங்க 27 டிகிரின்னா நீங்கள் 27லேருந்து 28 கூட்டுறதுக்கு இவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும், 4184 ஜூல். அதாவது 1 kg ஆஃப் வாட்டர். சப்போஸ் 1 kg ஆஃப் ஆயில்னு வச்சிங்களேன், அப்போ அதுக்கு எவ்வளோ கொடுக்கணும், நீங்கள் 4184 கொடுக்க தேவையில்ல, 2000 சம்திங் கொடுத்தாலே அதனுடைய டெம்பரேச்சர் வந்து 1 டிகிரி கூடிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஏற்கனவே கண்ணால் பார்க்குறது, ஸோ ஈஸியாக வாட்டரை வந்து ரொம்ப சீக்கிரமாக அது வந்து அதனுடைய டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் வாட்டரோட ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ஆயிலோட ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி வந்து வாட்டரோட ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டியை வந்து கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. அதனால் சீக்கிரமே அது வந்து ஹீட் ஆகிடுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அப்படின்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னும் தனித்தனி வேல்யூ இருக்கும். நம்ம இந்த சர்ஃபேஸ், அதாவது இந்த பூமியோட மேற்பரப்புக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி இருக்குது, தண்ணீருக்கு ஒன்று இருக்குது. அப்போ இது வந்து ஒரு மிக முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணுது. நம்ம லேட்டராக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி? ஹீட் கெப்பாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ நேச்சர் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா எஸ் வாட்டர் 4184 ஜூல் பர் கிலோகிராம், அதாவது 4184 அப்ராக்சிமேட்லி 4184 ஜூல் வந்து கொடுத்தா. ஸோ அப்போது இப்போ நம்ம வாட் இஸ் த ஹீட் கெப்பாசிட்டி இன் த கேஸ்? ஸோ ஃபார் கேஸ் இன் திஸ் கேஸ், சப்போஸ் இஃப் திஸ் இஸ் த வாட்டர், இஃப் யூ டேக், இது வந்து 5 kg ஆஃப் வாட்டர், இது 10 kg ஆஃப் வாட்டர். அப்போது கேபிட்டல் எஸ், அதாவது ஹீட் கெப்பாசிட்டி என்னது, 5 டைம்ஸ் ஸ்மால் எஸ், அதாவது 5 into 4184 ஜூல் பர் ஜூல் கெல்வின். ஜூல் பர் கெல்வின் எல்லாம் கொஞ்சம் இங்கே வந்து கெல்வின் அண்ட் கேஜி. ஸோ இது வந்து கேஜி, இது வந்து கெல்வின். இதுக்கு பாருங்கள், இந்த கேஸுக்கு அகெயின் நல்லா கவனிச்சு பாருங்கள், 10 into எஸ் வாட்டர். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 10 times of 4184 joule per kg. So joule per Kelvin. Now kg வராது, ஏன்னா heat capacity depends on joule per Kelvin. So
5 kg ஆஃப் வாட்டருக்கான ஹீட் கெப்பாசிட்டி என்னது 5 டைம்ஸ் ஆஃப் 4184 ஜூல் பர் கெல்வின். அப்போது நீங்கள் இந்த 5 kg ஆஃப் வாட்டரோட டெம்பரேச்சரை ஒரு டிகிரி கூட்டணும்னா ஆகணும், இவ்வளோ எனர்ஜி கொடுத்தா தான் கூடும். சப்போஸ் 10 kg ஆஃப் வாட்டரை நீங்கள் கூட்டணும்னா 10 டைம்ஸ் ஆஃப் 4184. அப்போ என்ன அர்த்தம், ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது நாட் ஓன்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர் ஆஃப் ஆப்ஜெக்ட், அதாவது ஆயிலா இல்லை வாட்டராங்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் அதனுடைய அளவை பொறுத்து இருக்குது, சைஸ். பட் ஆனால் ரெண்டுக்குமே என்னது, வாட் இஸ் த ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஆஃப் போத் கேஸ், சேம் 4184 ஜூல் பர் கிலோகிராம் அண்ட் கெல்வின். பட் ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது அளவை பொறுத்து மாறாதனால, ஸோ இதுதான் வந்து அதனுடைய ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இது ஆல்வேஸ் எஸ் அண்ட் எஸ் ஆர் பாசிட்டிவ் குவான்டிட்டிஸ். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நேர்குறி கொண்ட, அதாவது பாசிட்டிவ், அதாவது ப்ளஸ் வேல்யூஸாக இருக்கும், நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்காது. ஏன்னா எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறோம் அப்படின்றது வந்து இட்ஸ் ஒரு அளவு தான். இது வந்து நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் சில நேரங்களில் வந்து வேதியியலில் வந்து மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, அதாவது மோலார் தன்மை பெயர்ப்புத்திறன் நம்ம சொல்லுவோம். அதோடைய டெஃபின் பார்த்தீங்கன்னா we define as C is equal to 1 by mu del Q by del T. So இது என்னது, instead of dividing by mass, divide by number of moles. So for example, if I have 10 moles of gases, நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரு மோலுங்கிறது என்னது, 1 mole is equal to NE, Avogadro number 6.023 into 10 power 23 NDT. It can be either அதனுடைய மாலிகுலர் அளவாக இருக்கலாம், இல்லை ஆட்டத்தோட அளவாக இருக்கலாம், அல்லது பார்ட்டிகளோட அளவாக இருக்கலாம். ஸோ இஃப் யூ டிவைட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் வித் a specific capacity, then I will get this is nothing but S by, so heat capacity number of moles divide பண்ணிங்கன்னா I will get the molar specific capacity. ஸோ இதுவுமே அகெயின், ஸோ இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஜூல் பர் கிலோகிராம் பர் மோல். ஸோ அதுதான் வந்து ஜூல். ஸோ திஸ் யூனிட் will be, C will be joule per mole Kelvin. So it's a capital K. அது மாதிரி நம்ம இதை வந்து நம்ம ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி சொல்கிறோம். நம்ம நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் தான் சொன்னீங்க ஹீட் கெப்பாசிட்டி, அதாவது கெப்பாசிட்டி என்னது, ஒரு பொருள் எவ்வளோ அமௌண்ட்டை ஸ்டோர் பண்ண முடியும், இல்லை எவ்வளோ அமௌண்ட்டை அதை வாங்கிக்கொள்ள முடியும் அப்படின்றது தான் வந்து கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். அப்போது ஹீட் அப்படின்றது ஒரு சேமித்து வைக்கப்பட்ட ஒரு ஆற்றல் கிடையாது. நம்ம எப்படி இதை வந்து ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையிலே வரலாற்றில் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் அவங்க எப்படி புரிஞ்சுட்டாங்க, ஹீட் அப்படின்றது ஒரு ஸ்டோர்டு எனர்ஜி, அதாவது சேமித்து வைக்கப்பட்ட ஒரு ஆற்றலாக அவங்க புரிஞ்சிட்டதுனால அவங்க அதை என்ன பண்ணாங்க, இட்ஸ் ஹிஸ்டாரிக்கில் என்ன பண்ணாங்க, அது வந்து ஹீட் கெப்பாசிட்டி, ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத வச்சு அவங்க பேர் வச்சாங்க. உண்மையில் நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இதை இன்டர்னல் எனர்ஜி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லணும். இதை இன்டர்னல் எனர்ஜி, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, ஏன்னா ஹீட் அப்படின்றது இட்ஸ் நாட் ஏ குவான்டிட்டி ஸ்டோர்ட் இன் த ஆப்ஜெக்ட், இது ஒன்லி த எனர்ஜி இன் டிரான்சிட். அப்போது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இன்டர்னல் எனர்ஜி இருக்கலாம், அதாவது நம்ம லேட்டராக நான் சொல்கிறேன், நான் அக ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழில். இட் ஹேஸ் டு பி கால் இன்டர்னல் எனர்ஜி கெப்பாசிட்டி, அக ஆற்றல் திறன். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி கெப்பாசிட்டி, தன் அக ஆற்றல் திறன். ஸோ எந்த அளவுக்கு ஒரு பொருளுடைய அந்த அக ஆற்றலை நீங்கள் கூட்டினா அதனுடைய டெம்பரேச்சரை கூடும். ஏன்னா ஒன்ஸ் ஹீட் அப்படின்றது வெப்பம் வந்து ஒரு பொருளுக்குள்ளே பாய்ச்சினா அதனுடைய டெம்பரேச்சர் கூடலாம், அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூடாமல் இருக்கலாம். அப்படின்னா அதே மாதிரி டெம்பரேச்சரும் அக ஆற்றலும் ஒன்றுக்கு ஒன்று நேரடி தொடர்பு இருக்கிறதுனால அதனுடைய அக ஆற்றல் கூட்டுறதுக்கு எவ்வளோ வெப்பம் தேவைப்படுது, அந்த வெப்பத்தின் அளவு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி. அதை பண்ணாமல் உண்மையிலே நம்ம எப்படி கூப்பிடணும்னா, இதை இன்டர்னல் எனர்ஜி கெப்பாசிட்டி, அக ஆற்றல் திறன் அப்படி தான் நம்ம சொல்லணும். பட் நம்ம ஹிஸ்டாரிக் வரலாற்று ரீதியாக வந்து ஃபாலோ பண்ணதுனால நம்ம இதை நம்ம இப்போ வந்து பயன்படுத்துகிறோம். ஆனால் நமக்கு இதுக்குள்ள வித்தியாசம், இந்த பேருக்கு பின்னால் இருக்கிற அந்த ஒரு சிக்கல் நம்ம புரிஞ்சுக்கணும்.